நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க ஆர்டருக்கு போயிருக்காங்க. ஆனால் ஆர்டருக்கு போன இடம் எந்த இடம் சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு ஆகவே ஆகாத அந்த கம்பெனி. இந்த கம்பெனி பேரை கேட்டால் விஜய் இரிட்டேட் ஆவார். ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி அதுக்கு மேலே, டே தம்பி நமக்கு பிடிக்காத கம்பெனி, நம்மளோட ஃபங்க்ஷனில் போயிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அந்த காசை வந்து உன் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிறாடா, இப்போ எந்த அளவுக்கு கேடு கேட்டவளாகிறோம் பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பற்றி கேவலமாக பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசணும் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சினம். ஆனால் இவங்க ரெண்டு பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி கூட கை கோத்து ரன் ஆக போகிறாங்களாம். நம்ம ராஜேஸ்வரிக்கு பிஸ்னஸை பற்றி ஒரு தெரியாதுங்க. அதனால் வேறு என்ன பண்ணலாம், விஜயை திரும்ப கூப்பிட முடியாது. சரி அவனுக்கு ஆப்போசிட் கம்பெனி வச்சு நாமளே ஒரு பக்கம் ரெண்டு பேர் க்ரோத் ஆனால் என்ன, இப்படியே ஒன்று நம்ம லாபம் வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி. என்னடா ராஜேஸ்வரி இந்த மாதிரி ஒரு பக்கம் பச்சை வந்திக்கிட்டா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஆனால் நீ செகண்டு மாறுற ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்க 10-20 முகம் வந்து அப்படியே டக்குன்னு காட்டுறேன். இந்த ராஜேஸ்வரி என்னதான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ராஜேஸ்வரி அடித்து ஓட விடவும் முடியாது. என்னடா கூத்து இது. அங்கே டெலிவரி பண்ண போன நம்ம மல்லிக்கு நடந்த சோகம். நம்ம மல்லி அங்கே போய் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு உடனே என்னடி எந்த வேலைக்கு வந்துட்டியா ஊடு போயிட்டு சாப்பாட்டை கொடுத்துட்டு அப்புறம் அம்மா தாயே 5-10 டிப்ஸ் இருந்தால் போடுங்கம்மான்னு பிச்சை எடுத்து தெரிஞ்சுக்கிறியா. எதுக்கிட்டே இந்த பொழப்பு உனக்கு மனக்கட்ட பொழப்பு. இதுக்கு தான் சொல்கிறது, என் பேச்சை கேட்டு அப்பயே விஜய் விட்டு போயிருந்தா இன்னும் வாழ்க்கை எங்கேயும் எப்படி இருந்துக்கும். ஆனால் என் பேச்சை கேட்கல. இப்போ பார்த்தியா நடு தெருவில் பிச்சை எடுக்காத குறையா. நான் ஒன்றும் உன்ன மாதிரி திருடி படிக்கல, உழைச்சி சுயமாக உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, அவளுக்கு பார்த்தீங்களா அவள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போய் ரோடாக அந்த மாதிரி ஒரு வீடாக வீதியாக போயிட்டு டெலிவரி பண்ணுறா. அப்பயும் திமிரு ஆடுங்களே. பரவாயில்ல விடுங்க, இதே மாதிரி ஆயுசு முழுக்க அவள் டெலிவரி செஞ்சே சாகணும். ஏய் ரஞ்சிதம் அதை மட்டும் நீ அப்படி சொல்லக்கூடாது. அவளை அணுவாக சித்திரவாதம் பண்ணுவோம். எப்படி இந்த வேலை அவள் கண்டினியூ ஆக்கணும், தூக்கி போட வேண்டியதை போட்டால் எல்லாமே வேலைக்கு ஆகும். அவங்க மேனேஜர் இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் காசை நீட்டி அவனை கரெக்ட் பண்ணி அவன் மூலியமாக இவளுக்கு வைக்கிற மாதிரி செக்மேட்டு. டெலிவரி செய்யக்கூடாத இடத்துல டெலிவரி செய்ய வைக்கிறான். அந்த இடத்துக்கு போனால் ரவுடி பசங்களோட தொல்லை எல்லாமே ஒரு பக்கம் வர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு விஜய் வர வச்சு விஜய் முன்னாடியே மல்லி அவமானப்பட்டு கூறி நிற்கிறது. விஜய் பார்த்துட்டு என்னடா இது, நம்மளால் தான் கட்டின பொண்டாட்டி கூட காப்பாற்ற துப்பு இல்லையா, அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டோம்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசணும். அதே சமயத்தில் மல்லி மேலே தேவையில்லாத ஒரு புகார் போட்டு டெலிவரி போன இடத்துல இந்த மாதிரி தவறாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க, காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு அவதூறை பெருப்பி அவளை ஜெயிலில் தள்ளணும். அதுக்கப்புறம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவளை வெளியவும் எடுக்க முடியாமல் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கணும் அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னடா இது என்னமாலாம் பிளான் பண்ணுறாங்க எப்பா. இந்த மாதிரிலாம் சத்தியமாக நமக்கு பிளான் பண்ண தெரியாது. ஆனால் அல்ட்ராவாலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமா, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நமக்கே ஒரு பக்கம் தலை சுற்றுது. அதை கேட்குற போது என்னடா இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போனது போச்சு ஆனதாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி ஒரு பக்கம் ட்விஸ்ட்டு தராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுக்காக இல்லைங்க, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் அவரால் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ண முடியுமோ எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் செஞ்சு அவர் சாதிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் இங்கே நடக்காதுங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி பண்ணுற வேலையை பார்த்துட்டு ஐயோ என் மனைவி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கீழே இறங்கி வேலை செஞ்சுருக்கிறாளா, இதை பார்க்கும் போது என் நெஞ்செல்லாம் வலிக்குதே. ஒரு பக்கம் நான் எந்த அளவுக்கு அவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் எதுவுமே கேட்காம இந்த மாதிரி பண்ணிருக்காளே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா, இனிமேல் அவள் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு முடிவு எடுக்கிறார். எதுக்கு விஜய் இந்த மாதிரி முட்டாள்தனமாக முடிவு எடுக்கிறான்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பாவங்க மல்லி என்ன பண்ணுவாங்க சொல்ல பார்க்கலாம். அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனால் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜய் என்னன்னு கேவலமாக நான் ட்ரீட் பண்ணுறாரு. ஏன் விஜய் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கலாமே, யோசிச்சு பார்த்து ஐயோ மல்லி இந்த மாதிரி செய்வாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாமல் ஒரு பக்கம் ஆமாம் மல்லி தப்பானவா, மல்லி இந்த மாதிரி செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நீங்கள் நிற்குவீங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ராஜேஸ்வரி நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் இருந்து இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரி வேலைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, கூடிய நிமிஷத்துக்குள்ள உன்னை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டாவது உன்னை வெளியே எடுத்துருவேன், நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒன்றுடா சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே 2 திருட்டு தீவிரவாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான்
இந்த ரஞ்சிதா இருக்காங்கல்ல அவங்களோட முதல் எதிரி. அந்த 2 திருட்டு தீவிரவாதிகளும் பொழந்து கட்டினா சரியா போதுங்க. அவங்க 2 பேர் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் வளர்த்துட்டுன்னு இருக்காங்க. அவங்க 2 பேரை மட்டும் பொழந்து கட்டிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனைன்றதே ஒன்று வராமல் இருக்கும். அந்த ரவுடியில் வச்சு என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம மல்லி தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான தொடரை தான் நம்ம மல்லி தொடர் ஒரு பக்கம் சர்ரு புருன்னு ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நாம தான் எங்கள் கபிலா அடிச்சாடு கபிலா, இது நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நமக்கு அமைஞ்சா மட்டும்தான் நம்ம ஏதோ வந்து சாதிக்க முடியும். இல்லைனா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயினே தான் இருந்தாலும் சரி. பார்த்துப்போம், எவ்வளோ நேரம் எவ்வளோ காலம் எவ்வளோ செகண்ட் ஆனாலும் சரி, பிரச்சனை எல்லாமே நாம ஒரு பக்கம் தூள் கிளப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிச்சுன்னு போயினே இருக்கலாங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவு ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் கடத்த பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் டென்ஷன்ல இருக்கணும், அவங்க சந்தோஷமே இருக்கக்கூடாது. அவங்கள பரபரப்பான ஒரு தொடராகவே அவங்கள அப்படியே சும்மா பக்கு திக்குன்னு ஓட விட்டுனே இருக்கணும், அவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பிளான் எல்லாம் பழிக்குமா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம நமக்கு ஒரு பக்கம் கன்ஃபியூஷனாக இருக்கு. என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, கண்டிப்பாக தீட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியும் நிறைய சிலர் இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் புரியல. சரி, புரிஞ்சிருந்தா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு நிறைய வித்தைகள் நிறைய யுத்திகள் எல்லாம் கண்டுபிடிச்சுன்னு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு எப்படியான ஒன்று தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சுன்னு இருக்கும். ஆனால் அப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.